நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஒன்று, ஜனநாயகன் யாரும் வந்து கவலைப்பட மாதிரி தெரியல. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இது சென்சார் காரணமா, சிலர் மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா, எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு ஒரு படைப்புங்கிறது சில சென்சார் வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதல் இருந்தால் ஏசி பிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசி பிட்டு தான்பாங்க. இவ்வளோதானே சார் மேட்ரு, இவ்வளோதான மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவங்க கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க, என்ன வெளிப்பட கோர்ட்டு போனக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லை இங்கே. இப்போ நான் ஒரு 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 இயக்குனர் சினிமாக்காரன் நான் பேசும்போது ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சாருக்கு போய் ஏன் அத்தனை நாள் ஒரு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நான் ஒன்றே வச்சுருக்கேன், மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்ட டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குன்னா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்ட நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சொல்கிறேன். அப்போ எங்க திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல உங்களுக்கு 1000கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆபீசருக்கும், சென்சார் உறுப்பினருக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்க பணம், அதை நீங்க மனசுல வைக்கணும் சார் ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்க ஒரு பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை, வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஏன் ஒரு மாசம் கூட முடிவு வரணும், என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை வந்து ஒரு சென்சாருங்கிறது நீங்க உங்க தணிக்கைக்குள்ள தான், சிலதை தனிச்சு விட்டுருங்க, கட் பண்ணி தூக்குங்க, இது வேணாம் இதான் மேட்ரு, அது சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியாது. இது என்னன்னா நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும் நாளைக்கு. அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து இது பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக போட்டு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல, மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயக விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.